செங்கோட்டையில் திங்கட்கிழமை மாலை சுமார் 7 மணியளவில் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நின்றிருந்த கார் திடீரென பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் அதன் அருகில் இருந்த 3 முதல் 4 வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்ததால் தலைநகரில் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. நாட்டையே உலுக்கிய டெல்லி வாகன வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் காருக்கு அருகே இருந்த பலர் தீக்காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கிலாந்து சுற்றுலா பயணி ஒருவரும் இந்த விபத்தில் காயமடைந்ததாக தெரிகிறது. தலைநகரில் ஏற்பட்ட கார் வெடி விபத்து சம்பவத்தில் சிக்கியவர்கள் உடல் சிதறியும் தீயில் கருகியும் துடிதுடித்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. அதோடு காருக்கு அருகில் இருந்தவர்களின் உடல் உறுப்புகள் சாலையில் ஆங்காங்கே சிதறி கிடந்ததை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். கார் வெடி விபத்து தொடர்பாக புதிய வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கார் வெடித்ததும் பயங்கர சத்தம் கேட்டு மக்கள் பதற்றமாகி அங்கும் இங்குமாக ஓடிய காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது. மற்றொரு வீடியோவில் கார் வெடித்ததும் பல அடி உயரத்திற்கு தீ பரவிய காட்சிகள் வெளியாகி பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் கார்கள் வெடித்து சிதறிய போது ஏற்பட்ட பயங்கர சத்தம் சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் அப்பால் வரை கேட்டதாக பகீர் தகவல் வெளியாக இருக்கிறது. அதோடு வெடித்து சிதறிய காரின் கதவு உள்ளிட்ட பாகங்கள் சுமார் 100 மீட்டர் தூரத்திற்கு பறந்து சென்று விழுந்ததாக சொல்லப்படுகிறது. டெல்லி செங்கோட்டையில் வெடித்து சிதறிய கார் ஹூண்டாய் நிறுவனத்தின் i20 மாடல் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதோடு ஹரியானா மாநில நம்பர் பிளேட் காரில் பொருத்தப்பட்டிருந்த நிலையில் நேற்று ஹரியானா வெடிபொருள் பறிமுதலுக்கும் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகங்கள் வலுத்து வருகின்றன. கார் வெடி விபத்து தொடர்பாக உபா சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்த டெல்லி காவல்துறை தாக்குதல் தொடர்பாக ஒருவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தலைநகரில் வெடித்து சிதறிய ஹூண்டாய் i20 காரை சுற்றி பல்வேறு மர்மங்கள் நிலவி வருகின்றன. காரின் உரிமையாளர் என குருகிராமைச் சேர்ந்த சல்மான் என்பவரை பிடித்து விசாரித்ததில் முன்கூட்டியே மற்றொருவரிடம் காரை விற்றுவிட்டதாக தெரிவித்துள்ளார். அவரிடமிருந்து பல பேருக்கு கைமாறிய காரை கடைசியாக புல்வாமா பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. நாட்டையே அதிர வைக்கும் டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக அங்கு நிலவும் நிலைமையை பிரதமர் மோடி கேட்டறிந்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தொடர்பு கொண்டு சூழலை கேட்டறிந்த அவர் தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக செய்யும்படி அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் டெல்லி காவல் உயர் அதிகாரிகள் விரிவாக விளக்கம் கொடுத்தனர். கார் எத்தனை மணிக்கு சிக்னல் அருகே வந்தது என்பது தொடங்கி விபத்துக்கு பின்னர் நடந்தது வரை அனைத்தையும் விளக்கி கூறினர். இதனை கேட்டுக்கொண்ட அமித்ஷா உளவுத்துறை தலைமை இயக்குநரிடம் பேசி நிலைமையை தெரிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. டெல்லியில் கார் வெடிப்பு ஏற்பட்ட இடத்தில் தேசிய புலனாய்வு குழு மற்றும் NHA எனப்படும் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகளும் முகாமிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். தலைநகரின் மிக முக்கியமாக செங்கோட்டையில் நடந்த இந்த சம்பவத்தில் சதி ஏதும் இருக்கிறதா என மோப்ப நாய்கள் உதவியோடு தடயங்களை சேகரித்து ஆய்வு செய்து வருகின்றனர். டெல்லியில் கார் வெடித்து சிதறிய இடத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு மேற்கொண்டார். கார் வெடித்து சிதறியதால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்ட அவர் தடயங்களை சேகரித்து வரும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதோடு விசாரணையின் நிலவரம் குறித்து உயர்மட்ட அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். வெடி விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். டெல்லி NLJP மருத்துவமனையில் தீக்காயங்களோடு சிகிச்சை பெற்று வரும் மக்களை சந்தித்த அமித்ஷா அவர்களின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். கார் வெடி விபத்து சம்பவத்தில் பயங்கரவாதிகளுக்கு தொடர்புள்ளதா என்ற கேள்விக்கு அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்தார். டெல்லியில் சம்பவ இடத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்த அவர் சம்பவம் குறித்து பிரதமர் மோடி கேட்டறிந்ததாக கூறினார். வெடி விபத்து நிகழ்ந்த 10 நிமிடங்களில் காவல்துறை முதல் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் வரை அனைவரும் சம்பவ இடத்தில் முகாமிட்டு விசாரணையை தொடங்கியதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார். இந்த விவகாரத்தில் மக்களிடம் முழு உண்மையையும் சொல்வோம் என்றும் அவர் உறுதியளித்தார்.
உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் குழு இன்று முக்கிய ஆலோசனை நடத்துகின்றது. டெல்லியில் நடந்த கார் வெடிவிபத்து சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் சதி இருக்கலாம் என தகவல் பரவி வரும் நிலையில் அது தொடர்பான முக்கிய ஆலோசனை நடைபெற உள்ளது. கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இரவு முழுவதும் வாகனங்களை நிறுத்தி போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். டெல்லி சம்பவத்தின் எதிரொலியாக தமிழ்நாட்டில் இரவு முழுவதும் முக்கிய நகரங்களில் போலீசார் உஷார் நிலையில் இருந்தனர். குறிப்பாக கோவை மற்றும் நெல்லை ரயில் நிலையங்களில் வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதேபோல மதுரை, ஈரோடு, கடலூர், குமரி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கார் வெடிப்பு சம்பவத்தின் எதிரொலியாக சென்னையில் சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் ரயில்வே போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதேபோல கோயம்பேடு பேருந்து நிலையம், வணிக வளாகங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போலீசார் அதிகளவு குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணி நடந்து வருகிறது. நாடு முழுவதும் மக்கள் அதிகமாக கூடும் பேருந்து, ரயில், மெட்ரோ மற்றும் விமான நிலையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டெல்லி கார் வெடி விபத்தில் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு மோப்ப நாய்கள் உதவியோடு பயணிகளின் உடைமைகளை அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். நாடு முழுவதும் மத வழிபாட்டு தலங்களில் அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல சென்னையில் ஸ்பென்சர் பிளாசா, எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்களில் வாடிக்கையாளர்கள் எடுத்து வந்த பொருட்களை போலீசார் தீவிர சோதனை செய்தனர். டெல்லி கார் வெடி விபத்து சம்பவத்தின் பரபரப்புக்கு மத்தியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் பீகார் மாநிலத்தில் இன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மொத்தமாக 243 தொகுதிகளை கொண்ட பீகாரில் கடந்த 6ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடந்து முடிந்தது. அதன் தொடர்ச்சியாக மீதமுள்ள 122 சட்டமன்ற தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பீகாரில் 122 சட்டமன்ற தொகுதிகளில் இன்று 2ஆம் மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் டெல்லி கார் வெடி விபத்தின் காரணமாக மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் மெட்டல் டிடெக்டர் கருவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் இன்று காலை 10 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றன. எஸ்ஐஆர் என்றாலே திமுகவினர் பதறி அலறுவது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். போலி வாக்காளர்களை களையும் தேர்தல் ஆணையத்தின் சிறந்த பணியை தடுப்பதற்காக திமுக போராட்டத்தை அறிவித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாஜகவை ஆதரிப்பதற்காக எஸ்ஐஆரை ஆதரிக்கும் நிலையை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருப்பது பரிதாபத்திற்குரியது என அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம் செய்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எஸ்ஐஆர் என்பது முன்பு பெயருக்கு வைத்திருந்தார்கள் என்றும் தற்போது நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளார்கள் எனவும் கூறினார். வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்பட்டால் கொடத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 போலி வாக்காளர்கள் கண்டறியப்படுவார்கள் என்பதால் அதை நினைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயப்படுவதாக நயினார் நாகேந்திரன் விமர்சித்திருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது பேசிய அவர், எஸ்ஐஆரை கண்டு திமுகவினர் அஞ்சுவதாக சாடினார். மதுரை மாவட்டம் சிறுவாலை கொள்முதல் நிலையத்தில் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாவதாக நியூஸ் தமிழில் செய்தி வெளியான நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் நேரில் பார்வையிட்டார். அப்போது விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்த அவர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிப்பதாக உறுதியளித்தார். நானும் ரவுடிதான் என்ற வடிவேலுவின் காமெடியை நினைவுபடுத்துவதைப் போல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நடந்து கொள்வதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்திருக்கிறார். பண மதிப்பிழப்பு தொடங்கி தற்போது எஸ்ஐஆர் வரை அப்பாவி மக்களை இன்னல்களுக்கு ஆளாக்கி அதனை கண்டு ஆனந்தப்படும் பாஜகவையும் அதன் அடிமைகளையும் என்றும் தமிழ்நாடு ஏற்காது என தெரிவித்திருக்கிறார்.
தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 13ஆம் தேதி சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சுற்றுப்பயணத்தின் மூலம் மக்களிடையே தேமுதிகவுக்கு செல்வாக்கு உயர்ந்துள்ளதா என்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். ஆப்பிரிக்க நாட்டில் பயங்கரவாதிகளால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழர்கள் 3 காப்பாற்றும்படி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் அவர்களின் குடும்பத்தார் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். கொடியங்குளம், புதியவன், நாரைக்கிணறு, பொன்னுதுரை, கலப்பைப்பட்டி, பேச்சுமுத்து ஆகியோர் மாடி நாட்டிற்கு வேலைக்காக சென்றபோது பயங்கரவாதிகள் கடத்தியதாக தெரிகிறது. மாடி நாட்டில் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்ட தூத்துக்குடி மற்றும் தென்காசியைச் சேர்ந்த 5 தொழிலாளர்களை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவு அமைச்சகத்திற்கு MP கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். பணிக்கு சென்ற தொழிலாளர்கள் கடத்தப்பட்ட செய்தியை அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசிடம் அனுமதி கேட்க 19 மாதங்கள் எடுத்துக்கொண்டது ஏன் என லஞ்ச ஒழிப்பு துறையிடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த காலதாமதத்திற்கு இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. மாநில கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் வகையில் பாடத்திட்டங்களை மாற்ற உருவாக்கப்பட்டுள்ள குழுக்களின் ஆலோசனை கூட்டம் வரும் 23, 24 ஆகிய தேதிகளில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு புதிய துறைகள் குறித்து பாடத்திட்டத்தில் சேர்ப்பது பற்றி இந்த கூட்டத்தில் ஆலோசிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. திருச்சியில் காவலர் குடியிருப்புக்குள் புகுந்து ஒருவரை கொடூரமாக வெட்டி கொலை செய்த வழக்கில் கைதான 5 பேரில் ஒருவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றதால் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. காலில் சுட்டு பிடிக்கப்பட்ட சதீஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதேபோல அவர் தாக்கியதால் காயமடைந்த 2 போலீசாரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்ட அஸ்வத்தாமன் உள்ளிட்ட 12 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்து வருவதாகவும் நீதிமன்ற நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதாகவும் முன்வைத்த வாதத்தை ஏற்று ஜாமீன் வழங்கப்பட்டது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதாகி ஜாமீனில் வந்துள்ள தேவநாதன் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 100 கோடி ரூபாய் செலுத்தவில்லை என்றும் சரணடையவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. முறையீட்டை விசாரித்த நீதிமன்றம் நிபந்தனையை நிறைவேற்றாவிட்டால் தேவநாதன் கைது செய்யப்படுவார் என தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட உள் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரமாக பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொக்கிரகுளம், வண்ணாரப்பேட்டை, பாளையங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஜோராக மழை பெய்தது. வானம் இருள் சூழ்ந்து காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். முல்லைப்பெரியாறு அணையின் பாதுகாப்பு தொடர்பாக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட 7 பேர் கொண்ட புதிய கண்காணிப்பு குழுவின் ஆலோசனை கூட்டம் மதுரை அழகர்கோவில் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முல்லைப்பெரியாறு அணை தொடர்பாக 2 மாநிலங்களின் கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகள் கேட்கப்பட்டு அதற்கான தீர்வுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் முதலே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அலுவலக ஊழியர்களோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சியை வீடியோ எடுத்த செய்தியாளரிடம் மிரட்டும் துணியில் பேசிய சார் பதிவாளர் செய்தியாளரின் செல்போனை பிடுங்க முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் பயணிகளிடம் அடாவடித்தனமாக நடந்து கொண்டதாக அரசு பேருந்து நடத்துனர் குறித்து நியூஸ் தமிழில் செய்தி வெளியான நிலையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். நாகர்கோயில் சென்ற பேருந்து வள்ளியூரில் நிற்காமல் சென்றது குறித்து கேள்வி எழுப்பிய பயணியிடம் நடத்துனர் அந்தோணி தகாத வார்த்தைகளால் பேசியதாக சொல்லப்படுகிறது. அதிமுக அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டம் பாளையத்தில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு புதிய அலுவலகம் திறக்கப்பட்டது. பொறுப்பு மாவட்ட செயலாளராக AK செல்வராஜ் நியமிக்கப்பட்ட நிலையில் கட்சி பணிகளை மேற்கொள்வதற்கு வசதியாக அலுவலகம் திறக்கப்பட்டது. கடந்த
கடந்த 4 ஆண்டுகளாக ஊதிய உயர்வு, 7வது ஊதிய கமிஷன் போன்ற பல சலுகைகள் வழங்கப்படாததை கண்டித்து அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கல்லூரி வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாநிலம் முழுவதும் தொடர் போராட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே 10 கோடி ரூபாய் மதிப்புடைய கோயில் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் ஆக்கிரமிப்பு செய்ததாக அதிமுக ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2020ஆம் ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த கணேஷ் பாபு தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கோவில் நிலத்தை அபகரித்ததாக சொல்லப்படுகிறது. நெல்லை மணிமுத்தாறு, பொன்புது காவுடையார், பீம உடையார் சாஸ்தா கோயில், ஸ்ரீ வனப்பேச்சியம்மன் மற்றும் சங்கிலி பூதத்தார் கோயில்களில் பக்தர்கள் மற்றும் உள்ளூர் மக்களை நுழைவு கட்டணமின்றி வழிபட அனுமதிக்க கோரிய வழக்கில் தமிழக தலைமை வன பாதுகாவலர், நெல்லை வன பாதுகாவலர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் அருகே ஆதி திராவிடர் மக்களுக்கு வழங்கப்பட்ட 2.73 ஏக்கர் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை நீதிமன்ற உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அகற்றினர். அப்போது ஆக்கிரமிப்பாளர்கள் இடத்தை காலி செய்யாமல் இது தங்களிடம் என அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரத்தில் போலி ஆவணங்கள் தயாரித்து நோயாளிகளின் வருகையை அதிகமாக காட்டும்படி செவிலியரை வற்புறுத்தும் அரசு மருத்துவரின் ஆடியோ வெளியாகியுள்ளது. அரியாங்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் சக்திவேல் தினமும் 60 நோயாளிகள் வருகை தந்ததைப் போல கணக்கு காட்டுமாறு மாவட்ட சுகாதார அலுவலர் அறிவுறுத்தியுள்ளதாக செவிலியரிடம் தெரிவித்தார். தூத்துக்குடியில் போலீசார் முதல் தகவல் அறிக்கையில் சரியான தகவலை பதிவு செய்யாததால் தங்கள் மகனை கொலை செய்தவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நந்தினி என்பவரை காதலித்ததால் பெண்ணின் சகோதரன் ராஜேஷ் மணிகண்டனை கொலை செய்தான். மதுரையில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாதர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் ஜெயராமனை கைது செய்ய வலியுறுத்தி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே வாடகைக்கு வீடெடுத்து பாலியல் தொழில் செய்து வந்த 2 பெண்கள் உட்பட 3 போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பாலியல் தொழிலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை அம்பத்தூரில் ரயிலில் கடத்தி வந்து விற்பனைக்கு வைத்திருந்த 35 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 2 இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அம்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே சந்தேகப்படும் வகையில் நின்றிருந்த விக்னேஷ் தயாளனிடம் விசாரணை செய்த போலீசார் கஞ்சா வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். மாவட்டத்தில் வழிப்பறி வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் மீது குண்டாஸ் பாய்ந்தது. இதையடுத்து குற்றவாளி பிரகாஷ் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட எஸ்பி எச்சரித்துள்ளார். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் இறந்தவர் உடலை எடுத்து செல்லும் போது 196வது வார்டு அலுவலகத்தில் மர்ம பொருள் வெடித்த நிலையில் பட்டாசு கொளுத்தி அலுவலகத்தில் வீசப்பட்டதா அல்லது நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டதா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பொய்யாம்பட்டியில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் 3 பேரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற கணேசன், செல்வமணி, அழகர்சாமி, போஸ்பாண்டி இடையே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் போஸ்பாண்டி பட்டாக்கத்தியால் மற்ற 3வரையும் தாக்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த கீரநல்லூர் அரசு மதுபான கடையில் பாட்டிலுக்கு கூடுதலாக 20 ரூபாய் கேட்டதால் வாடிக்கையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. 20 நிமிடம் காத்திருந்தும் வாடிக்கையாளருக்கு மதுபானம் வழங்காமல் விடாப்பிடியாய் இருந்த கடை ஊழியர் மீது டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை மாங்காட்டில் அமைந்துள்ள ரேஷன் கடையில் பணி செய்யும் பெண் அவரது கணவரை பணம் வாங்க வைத்ததாக புகார் தெரிவித்த மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரசு பணியமர்த்திய உங்களை தவிர கணவர் ஏன் ரேஷன் கடையில் பணி செய்கிறார் என கேட்டதற்கு தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ரேஷன் அரிசியை பொதுமக்களிடம் வாங்கி வெளிமாநிலங்களுக்கு கடத்தி விற்பனை செய்யும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரேஷன் அரிசியை மூட்டைகளில் எடை போட்டு போலீசார் கண்காணிப்பு இல்லாத சாலை வழியாக வெளிமாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. வேலூர் மாவட்டம் வளத்தூர் ஏரியின் நிரம்பினால் உபரி நீர் வெளியேறும் சாலையில் குறுக்கே தரைப்பாலம் அமைக்க 5 கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரதாபாளையம், ராசம்பட்டி, அரிமாரிமுத்து, மோட்டூர், குளிதிகை, இதயாத்தூர் ஆகிய கிராமத்தினர் பயன்படுத்தும் சாலையில் அவ்வப்போது ஏரி நீர் ஓடுவதால் மக்கள் சிரமம் அடைகின்றனர். கோவையில் முதுகெலும்பு தசைநார் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட ஆண் குழந்தையின் சிகிச்சைக்கு 1.5 கோடி ரூபாய் தேவை என்பதால் மருத்துவ உதவி கேட்டு பெற்றோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். துடியலூர் NGGO காலனியைச் சேர்ந்தவர் அஜய் சில்வஸ்டர் சரண்யா தம்பதி தங்களது 2 வயது குழந்தையின் மருத்துவ சிகிச்சை செலவுக்கு அரசின் உதவியை எதிர்பார்க்கின்றனர். சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் IT நிறுவனத்தில் பணிபுரியும் இளம்பெண் காணாமல் போன சம்பவத்தில் சந்தேகம் உள்ளதாக தந்தை துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மறைமலை நகரை சேர்ந்த நடராஜனின் மகள் பிரியதர்ஷினி ஆன்லைன் ஆப் மூலம் கடன் வாங்கி நெருக்கடிக்குள்ளானதால் யாரும் தன்னை தேட வேண்டாம் என தனது அக்காவின் செல்போனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு காணாமல் போனதாக தெரிகிறது. கோவை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தடாகம் பகுதியில் தோட்டத்து வீட்டின் வளாகத்திற்குள் புகுந்த காட்டு யானை அங்கு வைத்திருந்த உணவுப் பொருட்களை தின்றுவிட்டு சென்றது தொடர்பான CCTV காட்சி வெளியாகியுள்ளது. இதனை கண்டு மிகுந்த அச்சமடைந்த கிராம மக்கள் யானையை அடர் காட்டுப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த ஆழியார் வால்பாறை சாலையில் ஒய்யாரமாக நடந்து சென்ற சில்லிக்கொம்பன் காட்டு யானையை கண்டு வாகன ஓட்டிகள் பீதி அடைந்தனர். உடனடியாக அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் சைரன் ஒலி எழுப்பி யானையை விரட்டிய நிலையில் அந்த வழியாக இருசக்கர வாகனங்களில் செல்வோர் கவனமோடு இருக்க அறிவுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தனியார் ஹோட்டலில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் நடத்தப்படும் 500 கிலோ கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழாவில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு பங்கேற்று உற்சாகமடைந்தனர். சாதகமான தீர்ப்பு வரவில்லை என்றால் நீதிபதிகள் மீது அவதூறான குற்றச்சாட்டை சுமத்தும் போக்கு அதிகரித்து வருவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் கவலை தெரிவித்தார். தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை ராஜு என்பவர் விமர்சித்தது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அமெரிக்க குடிமக்களுக்கு $2000 அதாவது இந்திய மதிப்பில் 1,77,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக ட்ரூத் சமூகதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர் குடிமக்கள் அனைவருக்கும் $2000 வழங்கிய பின்னர் மீதமிருக்கும் பணத்தை நாட்டின் கடனை கணிசமாக அடைக்க பயன்படுத்த உள்ளதாக அறிவித்திருக்கிறார். தெற்கு பிரேசிலை அடுத்தடுத்து தாக்கிய 3 சூறாவளிகள் காரணமாக பரானா நகரம் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. மணிக்கு 330 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறைக்காற்றால் நகரத்தில் உள்ள 90% வீடுகள் பலத்த சேதமடைந்தன. குறிப்பாக 14,000 பேர் வீடுகள் மற்றும் உடைமைகளை இழந்து கையேறும் நிலையில் தவிக்கின்றனர். IPL தொடரின் 19வது சீசன் அடுத்த ஆண்டு நடைபெறும் நிலையில் அதில் பங்கேற்கும் வீரர்களுக்கான மினி ஏலம் வரும் டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கு முன்னதாக 10 IPL அணிகளும் தக்க வைக்கப்பட்ட மற்றும் விடுவிக்கப்பட்ட வீரர்களின் பட்டியலை நவம்பர் 15ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என BCCI கெடு விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. தென்னாப்பிரிக்க எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடும் இந்தியாவின் பிளேயிங் 11-ஐ முன்னாள் கிரிக்கெட் வீரர் பார்த்திவ் பட்டேல் உத்தேசமாக தேர்வு செய்திருக்கிறார். சுப்மன் கில் தலைமையிலான அணியில் ஜெய்ஸ்வால், KL ராகுல், சாய் சுதர்சன், ரிஷப் பந்த், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், பும்ரா உள்ளிட்ட வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விளையாடும் பாகிஸ்தான் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷாகின் அஃப்ரிடி தலைமையிலான அணியில் அப்ரார் அகமது, பாபர் அசாம், பசீர் அஷ்ரப், ஃபைசல் அக்ரம், பகர் ஜமான், ஹாரிஸ் ரஃப், ஹசீஃபுல்லா, ஹுசைன் தலாத், முகமது நவாஸ், முகமது ரிஸ்வான், முகமது வாசிம் ஜூனியர், நசீம் ஷா, ஷைம் அயூப், சல்மான் ஆகா உள்ளிட்ட வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள ஆடவர் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடருக்கான சின்னமாக காங்கேயின் சின்னத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினார். சென்னை எழும்பூர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் உலகக்கோப்பை தொடருக்கான கோப்பை சுற்றுப்பயணத்தையும் கொடியசைத்து அவர் தொடங்கி வைத்தார்.
பழம்பெரும் நடிகை சச்சுவுக்கு சொந்தமான சென்னை அபிராமபுரம் பகுதியில் உள்ள வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. டிஜிபி அலுவலகத்தின் மின்னஞ்சலுக்கு வந்த மிரட்டலின் அடிப்படையில் போலீசார் உடனடியாக அவரின் வீட்டுக்கு சென்று சோதனை நடத்தியதில் புரளி என்பது தெரிய வந்தது. திரைப்பயணத்தில் இதுவரை தேசிய விருது கிடைக்காததில் தனக்கு எந்த வருத்தமும் இல்லை என இசையமைப்பாளர் தேவா தெரிவித்துள்ளார். தனது மகன் ஸ்ரீகாந்த் தேவாவிற்கு தேசிய விருது கிடைத்ததை எண்ணி பெருமைப்படுவதாகவும் தேவா மனம் திறந்து பேசியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மேட்டுவளவு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களின் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றி அம்மன் அருள் பெற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தட்டரகள்ளி அருகே ராமர்கோட்டாய் கிராமத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அவர்கள் மீது புனித தீர்த்தம் தெளித்து ஆசி வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீன மடாதிபதியின் மணி விழாவை முன்னிட்டு ஆதீன மடாதிபதி பக்தர்கள் புடைசூழ நாற்காலி பல்லக்கில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். மடத்தின் 4 ரத வீதிகளில் வீடுகள் தோறும் பூரண கும்ப மரியாதையுடன் விளக்கேற்றி பொதுமக்கள் வழிபாடு செய்தனர். OnePlus 15 ஸ்மார்ட் போன் வரும் நவம்பர் 13ஆம் தேதி இந்தியாவில் அறிமுகமாகும் நிலையில் அதன் விலை குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. 12GB RAM மற்றும் 256GB மெமரி கொண்ட மாடல் 72,999 ரூபாய்க்கும், 16GB RAM மற்றும் 512GB மெமரி கொண்ட வேரியன்ட் 76,999 ரூபாய்க்கும் அறிமுகமாகலாம் என்று கூறப்படுகிறது. ஐபோன்களில் தற்போது இருக்கும் அவசரகால செயற்கைக்கோள் சேவைகளை விரிவுபடுத்த ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் இணையதள வசதியோ சிக்னலோ இல்லாத இடங்களில் கூட ஐபோன் பயனர்கள் ஆப்பிள் மேப்ஸ் மற்றும் மெசேஜ்கள் வழியாக சாட் செய்யும் வசதியை பெற முடியும் என தகவல் வெளியாகியுள்ளது.